எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே ஒரு கான்ட்ரவர்சி, ஒரு கிசு வரதான் செய்யும். ஏன்னா மோகன் பெரிய வளர்ந்து வந்த பெரிய ஒரு ஹீரோவாக இருக்கும்போது அவருக்குள்ளேயும் நிறைய கிசுகள் கான்ட்ரவர்சி நிறைய பேசப்பட்டுச்சு, காசிப் நிறையா வந்தது. பட் அவருடைய வளர்ச்சியை தாங்க முடியாதவர்கள் நிறைய பேர். ஒன்று ஒரு ஹீரோ உள்ளே வர முடியல யாருமே. இந்த ஒரு ஸ்டைலிஷான ஒரு லவ் சப்ஜெக்ட்டுக்குள்ள ஒரு ஹீரோ உள்ள நுழைய மோகன் இருக்காருன்னே போனாங்க. கமலஹாசனுக்கே டஃப்பு கொடுத்தாங்க ஒரு பீரியடு. லவ் சப்ஜெக்ட்னா காதல் வருஷம் மைண்டில் செட் பண்ணது எல்லாத்துக்குமே இந்த கமலஹாசன் அவரை வச்சு படம் பண்ணலான்னு இருப்பாங்க. கமலஹாசன் வச்சு படம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஏன்னா கமலஹாசன் வச்சு சாதாரண படம் பண்ண முடியாது. அப்போ அந்த கேரக்டர் பூரா அந்த மோகனுக்கு போச்சு. கமலுடைய மோதன படங்கள் நிறைய படங்கள் இருக்குது, எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் உங்களுக்கு. இப்போ கமலே ஷாக் ஆகிறாரு, என்ன அது நம்ம கூட அறிமுகமாயிட்டு பண்ணிட்டு நமக்கே டஃப் கொடுக்குறாங்க அவங்களுக்குலாம் பேசப்பட்ட ஒரு விஷயம் இருந்தது. அவ்வளோ பிஸி ஷெட்யூலில் இருக்கார். பட் அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு புயலை கிளப்பி விட்டாங்க. இவருக்கு மிகப்பெரிய ஒரு டிசீஸ் ஒன்று இருக்குது அப்படிங்கும்போது அந்த நேரத்தில் அந்த டிசீஸ் பெரிய அளவில் பேசப்பட்ட ஒரு விஷயம். இப்போ மோகன்கிட்ட பேசுகிறதுக்கும் நெருங்கி நடிக்கிறதுக்கும் பயந்தாங்க ஹீரோயின்ஸ். இப்படி இருக்கோ அப்படிலாம் சொல்கிறாங்களே, உண்மையாக இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு இந்த பயந்து பாதி பேர் விலகினாங்க. அவரை வச்சு படம் பண்ணுறதுக்கு ப்ரொடியூசர் கொஞ்சம் பேக் அடித்தாங்க, இயக்குநர்கள் கொஞ்சம் தவிர்த்தார்கள். இதனுடைய விளைவாக தான் அந்த மோகனுக்கு ஒரு பெரிய பிரேக் ஏற்பட்டுச்சு. நம்மளை பிடிக்காத தேவையில்லாமல் இப்படி ஒரு வதந்தியை கிளப்பி விட்டான், அது உண்மையை நம்பிட்டாங்களே அப்படின்னா அந்த வருத்தம் மோகனுக்கு இன்ன வரைக்குமே இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், ஒருத்தரை பிடிக்கல காம்படிஷன் வரணும்னா மோதி பார்த்து ஜெயிக்க பார்க்கணும். இப்படி ஒருத்தரோட வாழ்க்கையை அழிக்கிறது மாதிரி விஷயத்தை நீங்கள் சொல்லி எல்லாத்தையும் பயமுறுத்துறது மாதிரி விஷயத்தை பண்ணுறது மிகப்பெரிய ஒரு தவறு. அது அந்த விஷயம் அன்றைக்கி நடந்தது. அதனால தான் மோகன் கொஞ்சம் தவிர்த்து வேண்டான்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் ஒதுங்கியே இருந்தார். பிறகு அது எதுவுமே இல்லைங்கிற ஒரு விஷயத்தை தானாக தெரிய வரும்போது தான் திரும்பி அவரே உள்ளே வர்றாரு, கூப்பிட்டார். அதுக்கப்புறம் ஒரு ஹீரோவை ஒரு படம் பண்ணார். பட் என்ன இருந்தாலும் இன்றைக்கி கொஞ்சம் ட்ரெண்டிங் மாறிடுச்சு. அப்படிங்கும்போது அந்த மோகன் நடித்த அந்த லாஸ்ட் 1 இயர் முன்னாடி தான் நினைக்கிறேன். எஸ், அது சரியாக போகலது. ஏன்னா ரசிகனுடைய இந்த ரசிப்பு கொஞ்சம் மாறுது இல்லைங்களா, அதில் மோகனுடைய அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் மாறிடுச்சு மக்களுக்கு. ஸோ அதில் ஒன்றும் இல்லை, நல்ல ரோல் எடுத்து பண்ணார்னு வச்சுங்களேன், இன்னமும் மிகப்பெரிய ஒரு ரவுண்டு வருவார்.